பேர் வந்து மோகிதா. நான் வந்து வேலம்மாள் மெட்ரிக் தேனிலேருந்து வரேன். என் மார்க் வந்து 493 அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதே மாதிரியே தொடர்ந்து விஜய் அண்ணா வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தேங்க்ஸ் அண்ணா. யாரும் இந்த மாதிரி பெருசாக மோட்டிவேட் பண்ணுறது இல்லை. விஜய் அண்ணா வந்து இந்த மாதிரி தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணுறனால இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிப்பாங்க. இது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க. அது ஆமாம், மோஸ்ட்லி விஜய் அண்ணா வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக தான் இருப்பார். மூவிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து என்னதான் வந்து கஷ்டமாக இருந்தாலும் அவர் போகிறது. அவர் வந்து அரசியலில் வந்து மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது நல்ல விஷயம்தான். வந்தால் மக்கள் சில பேர் சந்தோஷப்படுவாங்க. படம் இது எடுக்காமல் இருக்கிறது இருந்தாலும் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சோகமான விஷயம். இதே மாதிரி தான் தொடர்ந்து அவர் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்ட்ரீட்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கலாம். அப்புறம் படிக்கிறவங்களுக்கு தேவையானவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ் வழங்கி அவங்கள படிக்க வைக்கலாம். என் பேர் முத்தமிழ் செல்வி. நான் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தொகுதியில் இருந்து வரேன். நான் 495 மதிப்பெண் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயம். இதை இன்னும் அவங்க கண்டினியூ பண்ணணும். அண்டு விஜய் சார் மற்றும் இந்த கழகத்துக்கு ரொம்ப நன்றி. படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல், ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் எடுத்துகிட்டு இங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம கலெக்டர் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ நம்ம அந்த ஊர்லலாம் படிச்சுட்டு இருப்போங்க, நல்ல மார்க் எடுத்துருக்கோம். ஆனால் வெளியே தெரியாது. தளபதி நம்ம செய்யும்போது நிறைய பேருக்கு தெரிய வரும். இது இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய மாணவர்கள் ஊக்கத்தோடு நிறைய படிக்கிறாங்க, நிறைய மார்க் எடுக்கணும்னு எய்ம் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். படத்துல ஸ்கிரீன்ல மிஸ் பண்ணுவோம். நீங்க பாக்குறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்கும். ஆமாம். என்ன சொல்றது? உங்க பொண்ணு வந்து படிக்கும்போது அவங்க ஆர்டர் பண்ணி படிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அவன் என்ன டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுதாங்க. என்ன அதுக்குண்டான முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக. நீட் தேர்வை ரத்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெரின் ஷீலா, திருச்செந்தூர் தொகுதியிலேருந்து வரேன். 10th 494 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். அதனால் கூப்பிட்ருந்தாங்க. விஜய் அண்ணா ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராமை டிவியில் பார்க்கும்போதே ரொம்ப இதாக படித்தேன். ஸோ அதுக்கான பெனிஃபிட் இந்த வருஷம் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். 10th ஸ்டூடெண்ட்டுக்கும் 12th ஸ்டூடெண்ட்டுக்கும் 12th இனிமேல் காலேஜ் சேருவாங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். படங்களை விட்டுட்டு முழு நேர ஆசிரியரே வரப்போறாரு 2026. ஆமாம், ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா நல்லா இருக்கும். ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரேடியாக அரசியல்லே இருக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நல்லா இருக்குன்னு. என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் டாக்டர். எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்ம தளபதி அவர்கள் அரசியல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் சொல்லலாம். மது ஒழிப்பு, நீட் எக்ஸாமையும் கேன்சல் பண்ணணும். விஜய் சாரை பார்க்குற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி பிள்ளைங்களை கூப்பிட்டு அவார்டெலாம் கொடுக்குறதுனால பிள்ளைங்களுக்கு திரும்பவும் நல்லா இன்ட்ரெஸ்டாக படிக்கணுன்ட்டு ஒரு ஆர்வம் ஏற்படுது. நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். என் பேர் தோனேஸ்வர். நான் 10th ஸ்டாண்டர்டில் 496 மார்க்ஸ் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 3rd மார்க் எடுத்திருக்கேன். நான் வந்து கார்பட்ட ஸ்கூலில் படிக்கிறேன். ஆமாம்.
அது நான் இங்கே வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்திருக்கேன்னா அது ரொம்ப லக்கு தான். நல்லா தான் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்ம தளபதி அவர்கள் முழு நேர ஆசிரியராக வர போறாரு. படத்துல நம்ம பார்க்க மிஸ் பண்ணுவோம். நீங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அரசியலில் வந்தாலும் ஆதரவு கொடுப்பானுங்க கண்டிப்பாக. உங்க தம்பி ரொம்ப நேரமா மைக் கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கொஞ்சம் பத்தி என்ன சொல்லுங்க? சொல்லுங்க தம்பி, உங்க அண்ணனை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. இங்க பாருங்க. ஹலோ உங்க அண்ணனை பத்தி சொல்லுங்க. சொல்லுடா, அண்ணனை பத்தி சொல்லு, பேசு. ஹலோ, நான் தான் விஜய் நீலேஷ் பேசுகிறேன். கிங் ஆஃப் கிங்ஸில் படிக்கிறேன். கிங் ஆஃப் கிங்ஸில் 3rd ஸ்டாண்டர்டு. எங்க அண்ணனுக்காக இங்க வந்திருக்கேன், எங்க அண்ணன் கூட வந்திருக்கேன். எங்கள் அண்ணன் கூட வந்திருக்கேன். உங்க அண்ணன் எந்த அளவுக்கு உனக்கு பிடிக்கும்? எங்கள் அண்ணனுக்கு நான் பிடிக்கவே பிடிக்க மாட்டேன். இதோ சண்டைனா நாடகம் எப்போ. என் பேர் நாக மகாராஜா. நான் வந்து 12th 591 மார்க் எடுத்திருக்கேன். அதனால் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் கோவில்பட்டியில் படித்து வந்திருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ண என் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நான் விஜய் அவர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும்னா என்ன வைப்பேன்னா, விஜய் அவர்களோட 69வது படம், அவரோட கடைசி படம். அந்த படத்தில் வில்லனா ஃபகத் ஃபாசில் சாரை நடிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் சஞ்சனா அனுஷ். நான் சவுந்தரபாண்டிபுரத்துலேருந்து வரேன். 499 ஸ்கோர் பண்ணி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். தளபதி சாரை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் இதே மாதிரி தான் தளபதி அவர்கள் ஸ்பென்ஸ்லாம் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது? எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஸ்கூல்லேயும் டியூஷன் சென்டர்லாம் வச்சு நடத்துகிறாங்க தளபதி விஜய் சார். அது எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தளபதி அவர்கள் இந்த நல்ல விஷயங்களை தாண்டி முழு நேர அரசியலாக வர போகிறாரு. 2026 படங்களை நம்ம நிறைய மிஸ் பண்ணுவோம். தளபதி அவர்கள் முழு நேர அரசியலாக வரவே எப்படி அது? ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அரசியலில் என்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம டோட்டல் தமிழ்நாட்டையே சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தளபதி அவர்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் நீ ஒரு விஷயத்த மாற்றினா நல்லா இருக்கும்னா நீங்கள் எந்த விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறீங்க? கள்ளச்சாராயம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாற்றினா நல்லா இருக்கும். சரி, நீங்கள் என்னவாக ஆசைப்படுறீங்க? ஐஏஎஸ். அதாவது உங்கள் ஐஎஸ்ஆ பார்க்கலாம். பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. தளபதி அவர்களுக்கு ஆமாம், ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கா. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். அங்கே விஜய் சார் வந்து நல்லா பிள்ளைங்களுக்காக நல்ல திட்டங்கள் பண்ணுறாங்க. இன்னும் மேற்கொண்டும் நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய செலவு பண்ணி சாப்பாடுலேருந்து பஸ் வசதி, தங்க வசதி எல்லாமே நல்லா பண்ணி ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட நேம் சக்தி விகாஷினி, தென்காசிலேருந்து வரேன். சொல்லி தளபதி அவர்கள் போன வருஷமே இது மாதிரி கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. பார்த்தேன். அந்த இன்ஸ்பயர் தான் பாதி படித்ததுக்கு காரணமே, பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. வேறு என்ன வாங்குற ஆசைப்படுறீங்க? நான் வந்து மெட்ராஸ் ஐஐடிக்குள்ளே போகணும், ஜேஇ படிச்சு அப்படின்னு ஆசைப்பட்றேன். தளபதி அவர்கள் இப்போ 12th ஸ்கூல் நெக்ஸ்ட் வருஷமாக செய்வார். இப்போ தொடர்ந்து இது மாதிரி செய்யணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி செஞ்சால் நிறைய பேர் படிக்காதவங்க கூட சரி நல்லா படிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவாங்க, எஃபர்ட் போடுவாங்க. அப்படி 2026 நம்ம தளபதி அவர்கள் சினிமாவில் பார்க்க ரொம்ப மிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், சினிமா என்ன சொல்கிறது, இனிமேல் படங்கள் நடிக்க மாட்டேன், முன்னே ஆசிரியர் வரப்போகிறதா சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே சினிமா வரல அப்படின்றது பாதி பேருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே அரசியல் வந்துட்டேன் அப்படின்றதுனால. இப்போ இவெல்லாம் வந்து ரொம்ப ஃபேன் அவங்களோட, அதனால சரி அவங்க நடித்தா நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு என்ன. சரி, நம்ம தளபதி அவர்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த மாற்றினா நல்லாயிருக்கும் முதல்ல. ஸோ அப்படி எந்த விஷயத்த மாற்றினா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மாற்றினா தெரியல. மாற்றங்கள் நம்ம தளபதி என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாரும் படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இப்படி கொண்டு வரதே பெரிய விஷயம்.
அதுவே வந்து கொஞ்சம் நல்லா செஞ்சால் நல்லாயிருக்கும். இதுவுமே நல்லா இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் பேரை கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எடுத்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ மார்க் வரணும். அதே மாதிரி இந்த அளவுக்கு விஜய் பார்க்க போறேன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஸோ வெயிட்டிங் ஃபார் விஜய். தேங்க்யூ. 493 கந்தர்வக்கோட்டை வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஜீவஸ்ரீ. என்ன மார்க் எடுத்தவங்க இந்த சரி போன வருஷத்துலேருந்து ஒரு தளபதி ஆர்வம் ஸோ அப்படியே பார்த்துருக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க இவ்வளோ ஹானர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். மற்ற ஆக்ட்ரஸோட விஜய் ரொம்ப வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சைல்டு கேர் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை கேர் பண்ணுறது. ஹலோ சார். ஸ்டூடெண்ட்ஸ் கேர் பண்ணுறது. படங்களை விட்டு 2026 அரசியல்வாதியாக தான் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் வர்றது. நல்ல விஷயம்தான். இதே மாதிரி மக்களுக்கு வந்து தொண்டு செய்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ ஹாப்பி தான், அதில் ஒரு விஷயம் இல்லை. ஆனாலும் பணத்தை நடிக்கணும் தான், கண்டினியூ பண்ணணும் தான். நம்ம தளபதி அவர்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை மாற்றினா நல்லா இருக்கும். எந்த விஷயத்தை மாற்றினா இந்த விஷயம்னா என்ன சொல்கிறது, நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சு நிறைய வந்து வேலை வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கணும். அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒர்க்கே இல்லாமல் வீட்டில் வெட்டியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து வேலை கொடுக்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ அதெல்லாம் விஜய் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வெயிட்டிங். என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறேன்? நான் இன்ஜினியரிங் தான். சொல்கிறா தம்பி, நீ என்னடா ஆகணும்? போலீஸ். போலீஸ், ஐபிஎஸ். கங்க்ராச்சுலேஷன் தம்பி. உன்னை எதிர்காலத்தில் நான் இந்த இடத்துலயே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சரியா? வாங்கி தளபதி கிட்ட அவார்டு வாங்க. சரியா? வாங்குவீங்களா? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல கந்தரக்கோட்டைன்ற ஊர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் மித்ரன். நான் 10th 494 மார்க் வாங்கினேன். அதுக்காக என்னை இந்த ஃபங்க்ஷனுக்காக மீட் பண்ணாங்க. விஜய் பார்க்க போகிறது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தோம். ஸோ அது அவங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். தளபதி கிட்ட நம்மளும் வாங்கணும் அப்படின்னு போன வருஷமே நான் நினச்சேன். எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, நீ இந்த மாதிரி வாங்கணும் அடுத்த வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொன்ன மாதிரி இப்போ வாங்க போறீங்க. ஸோ தளபதி நேரில் பார்க்க போறீங்க. படத்தில் பார்த்துருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நேரில் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. சரி, நம்ம தளபதி அவர்கள் அரசியலுக்கு 3 நேரம் வரப்போது தான் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன நினைக்கிறீங்க? தளபதி படங்களில் பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோம். ஸோ பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அரசியல் வந்து படங்கள் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இன்னும் படம் பண்ண மாட்டாங்க. நான் அதிகமாக வந்து விஜய் படம் தான் தியேட்டரில் பார்த்துருக்கேன். இனிமேல் அதெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா எதுவும் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா என்னென்ன சொல்கிறாங்களோ அதை படித்து இப்போ நம்ம தளபதி அவர்கள் நாட்டுக்கு சிஎம் ஆனதுக்கப்புறம் ஸோ அவர் வந்து முதல்ல இந்த விஷயத்தை மாற்றினா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நாட்டில் இந்த விஷயம் மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம் மாற்றினா நல்லா இருக்கும். எந்த விஷயம்? அப்படிலாம் எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஆனால் பார்த்துருக்கீங்களா, நிறைய இடங்கள்ல வந்து நிறைய விஷயத்தை மாற்றினா நல்லா இருக்கும். எந்த விஷயம்? இந்த நீட் எக்ஸாம் தடை பண்ணிட்டாலே நல்லாயிருக்கும். மாவட்டத்திலேருந்து வந்துட்டுருக்கேன். என்னோட மருமகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு மொழியில் 496 மார்க் எடுத்திருக்காங்க. இந்த விஜய் அவார்ட்ஸ் வாங்குறதுக்காக இன்றைக்கி மெட்ராஸுக்கு வந்திருக்கோம். என் மருமக பேர் நந்தினி. என் பேர் நந்தினி. நான் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து வரேன். 10th வந்து 500க்கு 496 எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து விஜய் அவார்ட்ஸ்க்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்திருக்கேன். போன வருஷமும் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போ 10th மார்க் எடுத்து வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். வந்துடுச்சு. இது வந்து ஒரு நல்ல இதுதான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா அவங்க என்கரேஜ் பண்ணாதான் இன்னும் அவங்க மேல மேல வரதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ இது நல்ல ஒரு மூமெண்ட் தான். வரவேற்கத்தக்கிறது. அவர் அரசியலுக்கு வர்றது ரொம்ப வரவேற்கத்தக்கிறது. அதுவும் இந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் எல்லா மாவட்டத்திலையும் இன்னைக்கு ஒரே நாளில் ரீச் ஆகி போச்சு இந்த கட்சி. வெற்றித்தமிழ் எல்லா மாவட்டத்திலேருந்து வர்றதுனால இது அவரோட வளர்ச்சிக்கு இது ஒரு மெயின் இதாக இருக்கும். எல்லாரும் வரவேற்கிறது.
நான் கெயின் ஸ்கூல் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். 10th நான் 496 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ தளபதி விஜய் எங்கள் எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்க எங்கள் சென்னை கூப்பிட்ருக்காங்க. தளபதி விஜய் இப்படி எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்குறது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் தளபதி. தளபதி கண்டிப்பாக அரசியல் வரணும்னு எங்கள் எல்லாரோட விருப்பமும் அதுதான். நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். தளபதி எது செஞ்சாலுமே நல்லது தான் செய்வாங்க. இந்த உதவிகளை தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டே இருந்தால் இன்னும் சந்தோஷப்படுவோம். தளபதி விஜய் நடிச்ச சின்ன வயசுலேருந்தே அவங்க படம் தான். நாங்கள் எல்லாருமே ஃபேன்ஸ் தான், அவங்க ஃபேன்ஸு. தளபதி விஜய் எல்லாருக்குமே எங்கள் கிளாஸில் ரொம்பவே பிடிக்கும். தளபதி விஜய் டான்ஸு சாங்ஸு எல்லாமே எங்களோட ஃபேவரட். ஸோ தளபதி விஜய் தொடர்ந்து இதைவரையும் செய்யணும். ஸோ ஃபேன்ஸாக தளபதி விஜய் கண்டிப்பாக தொடர்ந்து படங்களும் நடிக்கணும், அரசியலையும் தொடர்ந்து செஞ்சால் எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். என்னோட பேர் வந்து நந்தாரினி. நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். நான் 10th 498 எடுத்தனால எனக்கு தளபதி சாரை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் விஜயோட பெரிய ஃபேன். இப்போ அவரை நேரில் பார்க்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாப்பாடுலேருந்து எல்லா வசதியும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதனால் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆமாம், அது ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் டிவியில் பார்த்த போது நான் நினச்சேன் நானும் இப்படி வரணும், நானும் இதே மாதிரி அவர் கையால் ப்ரைஸ் வாங்கணும்னு நினச்சேன். அது நடந்துட்டு அதான் அவருக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கணும். நான் அவரை வரைஞ்சிருக்கேன். அது அவருக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபியூச்சர்லையா ஐடி ஃபீல்டில் போகலான்னு ஆசைப்படுறேன். ஆமாம் ஆமாம், வருஷத்துக்கு ஒரு படமாக நாங்கள் பண்ணலாம். ஏன்னா அவரை மாதிரி எந்த ஆக்டரும் இல்லை நான் பார்த்த வரைக்கும். அவர் எல்லா ஆல் ஃபீல்டுலேயும் ரொம்ப செம்மையாக பண்ணுவாங்க. அதனால் தமிழ் சினிமாவை ரொம்ப மிஸ் பண்ணும், கன்ஃபார்மாக மிஸ் பண்ணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணலாம் அவங்க. அதான் என்னோட ரிக்வெஸ்ட்டு. ஹலோ, மார்க் வாங்க நம்பிக்கை இருக்கு. நன்றி, அவ்வளோ நன்றி. நாங்கள் தேனி மாவட்டத்துலேருந்து வரோம். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 493 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ விஜயை பார்க்கறதுக்காக, விஜய் கையில் அவார்டு வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். நான் டிவியில் பார்த்தேன். எல்லா விஜய் என்னென்ன செஞ்சாலும் நான் டிவியில் பார்த்தேன். அதனால தான் நான் இந்த வருஷம் நான் அதிகமாக மார்க் எடுத்து இன்னொரு டைம் விஜய் நாம் கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னாக தான் இங்கே வந்து நிற்கிறேன். இப்போ நம்ம தளபதியோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தேனி, தூத்துக்குடி இந்த மாதிரி நிறைய மாவட்டத்துக்கு போய் அங்கே இருக்க நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தளபதி அவருக்கு காட்டுறாங்க. இது ரொம்ப வேர்ல்டு வைடில் பரவணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எஸ்பி நந்தினி, ஈரோடு மாவட்டம் பவானியிலேருந்து வரேன். நான் பார்த்து தான் நான் வந்து படிக்கவே ஆரம்பித்தேன். அவார்டு ஃபங்க்ஷனில் அவார்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு தான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் நினைக்கவே இல்லை இங்கே வருவேன்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இங்கே கிடைச்சது. ரொம்ப ரொம்ப விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. அவரால் தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர்ஸ்க்கு. எனக்கு மோட்டிவேட் பண்ண விஜய் சார், டீச்சர்ஸ், சப்போர்ட்டாக இருந்த பவானி நகரம், அப்புறம் மாவட்டம் எல்லாத்துக்கும் நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க சார். எந்த ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி பண்ணினதில்லை. இந்த விஜய் சார் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, ஊக்கத்தை கொடுத்து, நிறைய குழந்தைங்கள போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமான குழந்தைங்க சாதிச்சிருக்கிறாங்க. கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் இந்த மாதிரி குழந்தைங்களை ஊக்கப்படுத்தி முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு.
அதுவும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி குழந்தைங்கள ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் சரி அங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து இங்கே அழைச்சிட்டு வந்து திரும்ப கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் எல்லாமே அவரோட செலவு தான். அவரோட செலவுலையே எங்களை எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.